சாம்பார் சாம்பார் செய்கிறது கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் ஒன்று கவனிச்சிருக்கீங்களா? யாராலையும் மற்றவர் பண்ணுற மாதிரி அதே டேஸ்ட்டில் சாம்பார் பண்ணவே முடியாது. அது ஏன்னு தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ சாம்பார் செய்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு குக்கரில் 3/4 கப்பு பருப்பு, 2 கப்பு தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சு 2 to 3 விசில் வர வேண்டியும் அதை நல்லா வேக வச்சுக்கோங்க. பருப்பு வந்துட்டுருக்கட்டும். சைடில் நம்ம சாம்பார் பொடி தயார் பண்ணிக்கிடுவோம். 1/2 டீஸ்பூன் சன்னா பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 5 to 8 காஞ்ச மிளகா வந்து ஒரு கடாயில் எடுத்துக்கிடுவோம். எடுத்து அதை லோ ஃப்ளேமில் வறுக்கணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1/4 கப்பு கொத்தமல்லி, 3/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 கருவேப்பிலை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போட்டு வதக்கிக்கணும். அதை வதக்கி முடித்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை வந்து வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் சாம்பார் பொடி ரெடி ஆகிடும். அதை காய்கறி ரெடி பண்ணிக்கலாம். 12 to 15 வெங்காயம், ஒரு 1 to 2 முருங்கைக்காய், ஒரு கேரட்டு, 2 to 3 வெண்டைக்காய், ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, ஒரு 2 துண்டு பூசணிக்காய், அதுக்கப்புறம் ஒரு கத்திரிக்காய், இதெல்லாம் போட்டு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் கடாயில் விட்டுட்டு இந்த காய்கறியெல்லாம் வெட்டின காய்கறியெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதில் ஒரு 4 to 5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. காய்கறி நல்லா வெந்துட்டுருக்கட்டும். காய்கறி வெந்துட்டுருக்க தண்ணியில் ஒரு கரண்டி தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை எடுத்துகிட்டு அதில் 1 to 2 டீஸ்பூன் புளி, 1 டீஸ்பூன் வெல்லம் அதை போட்டு அதில் ஊற வச்சுக்கோங்க. குக்கரில் பருப்பு வெந்திருக்கும். பருப்பு வெந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. காய்கறி நல்லா வெந்துட்டான்னு பாருங்கள். அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், சாம்பார் பொடி நம்ம தயாரித்து வச்சுக்கல தேவையான அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த புளி தண்ணி கரைச்சி வச்சதை அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்ச பருப்பை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லியை கொஞ்சம் நறுக்கி அதில் உள்ளே சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. நல்லா 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், சீரகமும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 சிவப்பு மிளகா, அதுக்கப்புறம் 2-3 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி வச்சுட்டு அந்த தாளிப்பை எடுத்து அப்படி குழம்புல சேர்த்துக்கோங்க. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ எல்லாரும் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. இதில் சாம்பாரில் எதுவும் செய்முறையில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சாம்பார் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், சாம்பார் பொடி இந்த மாதிரி தயாரித்தா நல்லாயிருக்கும், இல்லை நாங்கள் இப்படி தான் சாம்பார் பொடி தயாரிப்போம், அந்த மாதிரி உங்களோட சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மக்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். அடுத்து என்ன மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லுங்கள். ரெடி பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.